நம்ம வந்து சுஜனை பார்க்க வந்தால் நம்ம லட்சுமி ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க ஸ்கூலில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்து, நான் இந்த மாதிரி ஆடினேன் அப்படி ஆடினேன், என் பேர் இப்படி இருப்பாங்க அப்படி ஆடுவாங்கன்ட்டு. இப்போ அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுச்சு. நம்ம லட்சுமி இங்கே பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல, ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி. பார்ப்பாங்க, நம்ம போயிட்டு வரும்போது நம்மளை கண்டிப்பாக பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லை, குழந்தைக்கு இந்த ஸ்கூலை மாற்றிட்டோம், அவன் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகிட்டானா, அவனுக்கு அது செட் ஆகிடுச்சா அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நல்லாவே செட்டில் ஆகிட்டார். சூப்பராக வந்து அவர் பேசுகிறதும் அவர் நடந்துக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. அது ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஃபங்க்ஷன் இன்றைக்கி இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம சுஜனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம போனோம். அவர் வேறு வந்து ஏதோ டான்ஸ் ஆடுறாராம், ஏதோ குக்கு நீங்கள் அந்த எப்படி ஆட போகிறாருன்னு தெரில. அதுக்கு வேறு அவருக்கு க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்னு அவர்கிட்ட இருந்த ஒரு ஷர்ட்டும் ஜீனும் போட்டு அமைச்சிருக்கோம். ஆனால் பார்க்க அவர் க்யூட்டாக தான் இருந்தார். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு குத்துற ஃபங்க்ஷன் போகிறோம். ஆனால் காலைல 6:07 நாங்கள் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 9:10 ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிடணுன்றதுக்காக நம்ம வழக்கம் போல் வாங்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். சரி நம்ம எப்படியும் பேச போகிறோம், அது இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் நின்று பேசலாம் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொக்கு வேறு இருக்குது. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. சரி நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷன் போகலாம். ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம காஸ்ட்யூம். எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. போகலாமா? கார் வேறு இங்கே நிற்குது. இது வேறு ஒன் வேவா, வண்டிங்க வந்து போகிறதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. அதனால் நம்ம டக்குன்னு கிளம்ப போகிறோம். போகலாமா? வாங்க. என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆக போகுது, என்னென்ன நான் திட்டு வாங்க போகிறேன், இது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்த்துட்டே போகிறோம். அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். போகலாமா? ஃபைனலாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து காரில் வந்தாச்சு. டைம் இல்லை, சுஜனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம சுஜன் கிளாஸில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாருன்ட்டு போய் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கோம். நிறைய ப்ரோக்ராம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு போல். ஆனால் நம்ம சுஜன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம போய் ஆகணும். போகலாமா? வாங்க வேகமாக போகலாம். அது வேறு லட்சுமான்னு பார்த்தேன், ஆனால் லட்சு கிடையாது, ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். ஃபஸ்ட்டில் ஆடுறதே லட்சு தான். நம்ம வந்து சுஜனை பார்க்க வந்தால் நம்ம லட்சுமி ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க ஸ்கூலில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்து, நான் இந்த மாதிரி ஆடினேன் அப்படி ஆடினேன், என் பேர் இப்படி இருப்பாங்க அப்படி ஆடுவாங்கன்ட்டு. இப்போ அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுச்சு. நம்ம லட்சுமி இங்கே பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல, ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி. பார்ப்பாங்க, நம்ம போயிட்டு வரும்போது நம்மளை கண்டிப்பாக பார்ப்பாங்க. எங்கள் சுஜன் வீனஸை பற்றி செம்மையாக பேச போகிறாரு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவல் நின்றுருக்காரு. அவருக்கு மட்டும் தான் தனியாக தெரியுது அந்த வீனஸ். ஆனால் என்ன, நம்மளை தான் பார்க்க மாட்டேங்குது.
ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம சுஜன் ஸ்கூலுக்கு போய் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நானே எதிர்பார்க்கல குழந்தை இத்தனை பேசுவாரா, இவ்வளோ பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லை, குழந்தைக்கு இந்த ஸ்கூலை மாற்றிட்டோம், அவன் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகிட்டானா, அவனுக்கு அது செட் ஆகிடுச்சா அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நல்லாவே செட்டில் ஆகிட்டார். சூப்பராக வந்து அவர் பேசுகிறதும் அவர் நடந்துக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம குழந்தைங்க வந்து நல்லா அப்டேட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லட்சுமாவுக்குமே வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். ஒரு குழந்தைய மட்டும் விட்டு வரதுக்கு மனசு கேட்கல. அதனால வந்து லட்சுமா ஹாஃப் டே லீவ் கொடுத்துருங்க, நாங்கள் அப்படியே வெளியே போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எனக்கு இங்கே வலிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. வரும்போது அப்படியே வந்து அங்கெல்லாம் நின்று சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கு பொறுமை இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வாங்கிட்டே வந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஈவினிங் மறுபடியும் செஸ் கிளாஸ் போகணும். அது அப்படியே ரொட்டீன் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் போய் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணும். அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, ஓவராலாக வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரே ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே